வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார அரசாங்கம் வாங்கிய கடன் விவரங்கள் தொடர்பான தகவல் கசிவு. ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால சிறிசேனவுக்கு இடையில் திடீர் சந்திப்பு. நாட்டின் சுகாதாரத்துறையில் முறையான திட்டமிடல் இல்லாததாலேயே வைத்தியசாலை கடுமையாக பாதித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டு. இனி விரிவான செய்திகள். தசாப்தத்தின் இறுதிக்குள் இலங்கை வருடாந்த சுற்றுலா வருவாயில் 10 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இலக்காக கொண்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது விமானங்களை 5 ஆண்டுகளுக்கு 50 விமானங்களாக இரட்டிப்பாக திட்டமிட்டுள்ளது. கோவிட்-19 தொற்று நோய்க்கு முன்னர் இலங்கையிடம் தேசிய விமான நிறுவனம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 27 விமானங்களை வைத்திருந்தது மற்றும் தற்போது அதன் விமான தொகுதியில் 22 விமானங்கள் உள்ளன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரி ரிச்சர்ட் நடல் மிரர் கூறிய போது 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 3 அகன்ற உடல் விமானங்களை சேர்ப்பதன் மூலம் கடந்த ஆண்டின் இறுதியுடன் ஒப்பிடுகையில் அதன் திறமை 25 தொடக்கம் 30% உயர்த்த திட்டமிட்டுள்ளது. குத்தகைக்கு 3 விமானங்களை வாங்குவதற்கான ஏற்பாடுகள் உள்ளன என்று நட்டல் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு இறுதியில் ஆட்சிக்கு வந்த என்பிபி அரசாங்கம் கடனில் மூழ்கியிருந்த தேசிய விமான நிறுவனத்தை விற்கும் முந்தைய அரசாங்கத்தின் திட்டங்களை அகற்ற முடிவு செய்தது. அதற்கு பதிலாக அரசாங்கம் விமான நிறுவனத்தை புதுப்பிக்க 5 ஆண்டு கார்ப்பரேட் திட்டத்தை அறிவித்துள்ளது. ராகில் சமந்த ஹெட்டியாராச்சி என்பவர் தகவல் அறியும் சட்டத்தில் அரச கடன் முகாமைத்துவ காரியாலயத்தில் சமர்ப்பித்த கோரிக்கையின் மூலம் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதன் ஆரம்ப 2.5 மாதங்களில் 43,800 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ள தகவல் வெளியாகியுள்ளது. 2024 செப்டம்பர் 23 முதல் 2024 நவம்பர் 12 வரையான காலப்பகுதியில் பெற்றுக்கொண்ட மற்றும் கிடைக்கப்பெற்ற உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மொத்த கடன் 43,800 கோடி என தெரிய வந்துள்ளது. மத்திய வங்கி பிணைமுறி மற்றும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்கள் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமாரவின் இந்திய சீன விஜயங்களின் போது பல்வேறு கடன் உதவிகள் குறித்து வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதும் இதுவரை குறித்த நிதியுதவிகள் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதற்காக நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட சிலருக்கு எதிராக சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோரியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு சட்டமா அதிபர் தனுஜா லக்மாலிக்கு இன்று அறிவித்தது. 15 மில்லியன் ரூபாய் சட்டவிரோதமாக சம்பாதித்த நிதியை என்ஆர் கன்சல்டன்சி என்ற நிறுவனத்தின் முதலீடு செய்தது என்பதே குற்றச்சாட்டு. நீதிபதி வழக்கை ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒத்திவைப்பதாக உத்தரவிட்டதுடன் அன்றைய தினம் சட்டமா அதிபரின் ஆலோசனையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் நிறுவனத்தின் பணிப்பாளரான நீத்திய சேனானி சமரநாயக்க சுஜானி போகல் சட்டத்தரணி ஜெனராமா மற்றும் சுதர்ஷன கணேகொட ஆகியோர் நீதிமன்றில் முன்னிலையாகினர். குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் தமது விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் வழக்கு பதிவு சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகள் அவர்கள் இன்னும் பெறவில்லை. கடந்த அரசாங்கத்தின் போது முதலில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு சந்தேக நபரான நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது போடப்பட்டது. இந்திய கோடீஸ்வரரான கௌதம் அதானியின் அதானி குழுமத்தின் ஒரு அங்கமான அதானி கிரீன் எனர்ஜி மன்னாரில் $1 பில்லியன் மதிப்பிலான புதுப்பிக்கத்தக்க காற்றொலி ஆற்றல் மற்றும் பரிமாற்ற திட்டத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலக முடிவு செய்துள்ளது. பெரும்பாலான அனுமதிகளை பெற்ற போதிலும் நிறுவனம் இலங்கையில் ஏற்பட்ட தாமதங்களை விலகுவதற்கான காரணமாக காட்டியது. இதில் தீர்க்கப்படாத சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ள வழக்கு ஆகியவை அடங்கும். அதானி குழுமம் திட்டத்திலிருந்து மரியாதையுடன் வெளியேறுவது என்ற தனது முடிவை முதலீட்டு வாரியத்திற்கு நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதிய குழு ஒன்று நிபந்தனைகளை மறுபரிசீலனை செய்ய உள்ளது. ஆனால் இலங்கை அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ அறிக்கை இன்னும் நிலுவையில் உள்ளது. இலங்கை மின்சார சபை மற்றும் அரசாங்க திணைக்களங்களுடனான 2 வருட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் 14 சுற்று கலந்துரையாடலின் பின்னர் நிறுவனம் பெரும்பாலான அனுமதிகளை பெற்றுள்ளதாக பிஓஐக்கு எழுதிய கடிதத்தில் அதானி கிரீன் உறுதிப்படுத்தியது.
மன்னார் மற்றும் பூனேரியில் 484 மெகாவாட் காற்றலைகள் நிறுவுவதுடன் இலங்கையின் எரிசக்தி உள்கட்டமைப்பை ஆதரிக்கும் வகையில் 220 கிலோவாட் மற்றும் 400 கிலோவாட் வலையமைப்பு விரிவாக்கம் செய்வதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டது. நிறுவனம் ஏற்கனவே வளர்ச்சிக்கு முந்தைய நடவடிக்கைகளுக்காக $5 மில்லியன் செலவிட்டுள்ளது மற்றும் அனுமதிகள் மற்றும் நிலம் கையகப்படுத்தல் ஆகியவற்றில் முன்னேற்றம் கண்டுள்ளது. எவ்வாறாயினும் மன்னாரில் தீர்க்கப்படாத சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் தொடரும் உச்ச நீதிமன்ற வழக்கு ஆகியவை திட்டத்தை மேலும் தாமதப்படுத்தியது. இலங்கையின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி EPDPயின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான குலசிங்கம் திலீபன் தற்போது தமிழ்நாட்டின் புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செய்தியை தேசியம் நியூஸ் யூடியூப் சேனலில் வெளிப்படுத்தியிருந்தோம். அந்த கைதியின் பின்னணி பற்றிய தகவல் இப்போது வெளியாகியுள்ளது. குலசிங்கம் திலீபன் போலி முகவரி சான்று ஆவணங்களை பயன்படுத்தி இந்திய கடவுச்சீட்டை பெற்ற குற்றத்துக்காகவே தமிழக காவல்துறையின் கியூ பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கியூ பிரிவு என்பது தமிழக காவல்துறையின் உளவுத்துறை மதுரை கடவுச்சீட்டு அலுவலகத்தில் இருந்து இந்திய கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு போலி முகவரி சான்றுகளை சமர்ப்பித்ததாக கூறப்படும் சில இலங்கை பிரஜைகளுக்கு எதிரான 2019ஆம் ஆண்டு போடப்பட்ட வழக்குகளுடன் இந்த கைது இணைக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் ஒரு பகுதியாக அனைத்து விமான நிலையங்களிலும் திலீபனுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிடப்பட்டது. பிப்ரவரி 11 அன்று அவர் கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது இந்திய குடியேற்ற அதிகாரிகள் அவரை பிடித்து மதுரை கியூ பிரான்ச் போலீசில் ஒப்படைத்தனர். ஒரு தெருவின் முகவரியை கொடுத்து 60 இலங்கையர்கள் இந்திய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்டதாக 2019ஆம் ஆண்டு இந்த விவகாரம் இந்திய ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக விடப்பட்டிருந்தது. கொல்லுப்பட்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அனுர பிரியதர்ஷன யாப்பா, சுசில் பிரேம்சந்திர, மஹிந்த அமரவீர, நிமல் ஷிலிபாடடி சில்வா, உதய கமன்புல, நிமல் லான்ஸ், ராஜித சேனாரத்ன, ருவான் விஜயவர்தன, சாகல ரத்நாயக மற்றும் மேலும் பலர் இணைந்து கொண்டுள்ளனர். சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பில் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் சுகாதாரத்துறையில் முறையான திட்டமிடல் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் கட்டுமான திட்டங்கள் வைத்தியசாலை கட்டமைப்பை கடுமையாக பாதித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கண்டி தேசிய வைத்தியசாலையில் தற்காலிகமாக நிறுவப்பட்டுள்ள பல அபிவிருத்தி திட்டங்களின் கட்டுமான நடவடிக்கைகள் குறித்த கண்காணிப்பு நடவடிக்கையில் பங்கேற்கும் போதே அவர் இதனை கூறினார். பல்வேறு சுயநல நோக்கங்களின் அடிப்படையில் செயல்படுத்தப்படும் இந்த முறைசாரா நடவடிக்கைகள் அரசாங்கம், சுகாதார சேவை மற்றும் நாட்டிற்கு பெரும் சுமையாக மாறியுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் முடிக்கப்பட வேண்டும் என்பதால் அவற்றை ஓரளவுக்கு முடிக்க தேவையான நிதியை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார்.